அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேப்பை மாவில் டோக்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி டோக்லா, கேழ்வரகு மாவு 1.5 கப், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சேர்த்தா போதும், சீனி வேறு சேர்க்கணும், 1 டீஸ்பூன் சீனி, நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நேராக இருந்ததுன்னா ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சிடலாம். உடனே வேணால் உடனே அவிச்சும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியாக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஈனோ சால்ட் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கலந்து விடணும். மாவு சீக்கிரம் நுரைச்சி வரும். வேக வைக்கிற அளவு ஒரு தட்டு எடுத்துக்கணும். நெய் தடவி எடுத்துக்கணும். இப்போ இந்த கலந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். உள்ளே வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இதுக்கு வந்து தாளிச்சுக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். கேழ்வரகுக்கு நெய் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்க்கணும். கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய்க்கு சேர்கிற அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு. அடுப்பா பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளித்த இனிப்பு கார தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். நான் கொஞ்சம் மேலாப்பில் முதல்ல சேர்த்துருக்கேன். மாவை கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு இந்த உப்பு சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் நல்லா பஞ்சு பஞ்சாக வரும். தேங்காய் பூ, இப்போ கேழ்வரகு டோக்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சட்னியோட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம். இனிப்பு சட்னியோட இந்த மிளகாயவும் சேர்த்து சாப்பிடணும். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுக்குறேன்.